Shri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Mathematics. Welcome back students. So today we are going to learn chapter 8 exercise 8.2 8th sum. Out of 15,000 voters in a constituency, 60% voted. Find the percentage of voters who did not vote. Can you now find how many actually did not vote? Okay. So constituency means it's tohudi. Okay. Or tohudila the total number of voters is 15,000. But 60% only voted. Okay. 60% people தான் என்ன செஞ்சிருக்காங்க vote பண்ணிட்டாங்க. So we find out the percentage of voters who did not vote. vote பண்ணவங்க 60%, but we find out the percentage of did not vote. Okay. vote பண்ணாதவங்களுடைய percentage find out பண்ண சொல்லியிருக்காங்க. Can you now find how many actually did not vote? So அதோடைய percentageலையும் find out பண்ணணும் vote பண்ணாதவங்கள. அதுக்கப்புறமா அவங்க how many members, okay, how many are not did not voted அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த கொஸ்டினில் பாருங்கள் 60% வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அப்போது 40% பீப்புள் என்ன பண்ணலை, ஓட் பண்ணலை. ஸோ 15,000ல் 40%ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணினா you get the answer. Okay. Solution: total number of votes equal to 15,000. Okay. Total number of votes equal to 15,000. Percentage of voters who voted. எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, 60%. The remaining 40% the people did not vote. Okay. So therefore the percentage of the voters who did not vote equal to 100 minus 60. So டோட்டலாக இந்த 15,000ங்கிறது 100%. 100% 60% ஓட் பண்ணியிருக்காங்கன்னா 40% ஓட் பண்ணலை. ஓகே. ஸோ 100 minus 60% ஈக்குவல் டு 40%. ஸோ இந்த 15,000ல் 40% எவ்வளோ இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம வந்து ஓட் பண்ணாதவங்களுடைய நம்பர்ஸ், ஓகே, how many are not did not vote அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி நம்பர் ஆஃப் voters who did not vote equal to 40% of 15,000. இந்த டோட்டலாக இருக்கிற ஓட்ஸில் 40% நம்ம வந்து எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 40% மீன்ஸ் 40/100. ஓகே. பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப் மீன்ஸ் multiply and 15,000. Here 20 cancel. Okay. 20 cancel. 15 4s are 60 and here 10, here also 10. So 20. So that means 6,000 votes. Okay. So எவ்வளோ பேர் ஓட் பண்ணாமல் இருந்திருக்காங்கன்னா 6,000. ஓகே. ஸோ ஓட் பண்ணவங்க எவ்வளவு இதில் கொஸ்டினில் கேட்கல, இருந்தாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்ப்போம். 50,000 வந்து டோட்டல் ஓட்ஸ், அதில் 6,000 வந்து ஓட் பண்ணாதவங்க. ஸோ ரிமைனிங் 9,000 பீப்புள் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ஓட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. திஸ் இஸ் யுவர் 8th sum and 9th sum. மீட்டா சேவ்ஸ் ₹400 ஃப்ரம் ஹர் சேலரி. 9th sum. மீதா அப்படின்னு ஒரு கேர்ள் வந்து ஒரு லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேவ் பண்ணியிருக்காங்க. ₹400 சேவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஹர் சேலரி. அவங்க சேலரியிலேருந்து ₹400 சேவ் பண்ணியிருக்காங்க. பட் வி டோன்ட் நோ அபவுட் த சேலரி. ஓகே. அந்த லேடியோடைய சேலரி நம்மளுக்கு தெரியாது. ஓகே. இஃப் திஸ் இஸ் 10% ஆஃப் ஹர் சேலரி, வாட் இஸ் ஹர் சேலரி? ஓகே. ஸோ இந்த ₹400 சேவ் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களுடைய சேலரியில். ஸோ அந்த சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து அவங்களுடைய சேலரியிலேருந்து 10%. ஓகே. ஸோ 10% வந்து அவங்க வந்து அவங்க சேலரியிலேருந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அந்த 10% சேவ் பண்ண அமௌண்ட்டு தான் என்னது, 400. ஸோ அவங்களுடைய சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ சொல்யூஷன்: லெட் மீட்டாஸ் சேலரி. ஸோ நம்மளுக்கு அவங்களுடைய சேலரி தெரியல அப்படின்னா அதுக்கு ஒரு வேரியபிள் சூஸ் பண்ணிக்கணும், ருபீஸ். ஓகே. அமௌண்ட்டுங்கும் போது ருபீஸ் சைன் போடுறோம், எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். therefore 10% ஆஃப் எக்ஸ், அப்படி தானே, அவங்களுடைய டோட்டல் சேலரியிலேருந்து 10% தான் அவங்களுடைய சேவிங்ஸ். ஸோ 10% ஆஃப் எக்ஸ், தட் மீன்ஸ் அவங்களுடைய சேலரியில் இருந்து 10% வந்து என்னது, சேவிங்ஸ். தட் த அமௌண்ட் இஸ் ₹400. அந்த அமௌண்ட் வந்து எவ்வளவு, 400. அவங்க சேவ் பண்ணியிருக்க பர்சன்டேஜ், ஓகே, இந்த சேவிங்ஸோடைய பர்சன்டேஜ் என்னது, 10%. இந்த 10%ஓடைய அமௌண்ட் வந்து ₹400. ஓகே. ஸோ 10% மீன்ஸ் 10/100. ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளை, எக்ஸ் மீன்ஸ் த சேலரி, அவங்களுடைய சேலரி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ₹400. கீப் த எக்ஸ் இன் லெஃப்ட் சைட் and move to the 10/100 transpose to right hand side. So here ₹400. 10/100ங்கும் போது இங்கே டிரான்ஸ்போஸ் ஆகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஓகே. 100/10 அப்படின்னு மாறிடும். தட் மீன்ஸ் இந்த டினாமினேட்டரில் இருக்க நியூமரேட்டரில் இருக்க டினாமினேட்டர் அண்ட் இங்கே வந்து டிவிஷனில் இருக்குது 100ங்கும் போது. அப்போ நியூமரேட்டர் போகும்போது என்ன ஆகும், மல்டிப்ளை. ஓகே. கிராஸ் மல்டிப்ளை போகுது. 400 × 100. இது வந்து
டினாமினேட்டரில் வந்தது. ஸோ 10 10s are 100. ஓகே, ஸோ 400 into 10 4000. ஸோ அவங்களுடைய சேலரி அந்த மீதா அப்படிங்கிறவங்களுடைய சேலரி எவ்வளோ இருக்குது அப்படின்னா ₹4000. ஓகே ஸ்டூடெண்ட். Students, next we see ratios to percentage. Example 14. Reena's mother said to make idlis. Okay, you must take 2 parts rice and 1 part urad dal. What percentage of such a mixture would be rice and what percentage would be urad dal? ஸோ ஒரு இட்லி மேக் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ரைஸையும் அந்த உரட் தால் அந்த உளுந்தம்பருப்பையும் கம்பைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அதோடைய பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரேஷியோவை ரேஷியோவில் நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை பர்சன்டேஜாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 பார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க, டிவைட் ஷேர் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ரேஷியோலேருந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். டேரெக்டாக நம்ம பர்சன்டேஜாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 2 பார்ட்ஸ் ரைஸ் எடுத்திருக்காங்க ரீனாவுடைய மதர். 1 பார்ட் என்ன எடுத்திருக்காங்கன்னா உரட் தால், சரியா, உளுந்தம்பருப்பு எடுத்திருக்காங்க. அண்ட் ஸோ நம்ம பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பர்சன்டேஜ் ஆஃப் ரைஸ் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் உரட் தால், சரியா. இது ரெண்டுத்துக்கும் நம்ம பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சொல்யூஷன். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோ இந்த பார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க, ஷேர், ஓகே, டிவைடட் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை ரேஷியோவை ரைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோ வி வுட் ரைட் திஸ் அஸ் ரைஸ் இஸ் டு உரட் தால். 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் த ரைஸ் அண்ட் த உரட் தால். ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே இன்ஃபர்மேஷனுக்குள்ள மேட்டர்ஸாக இருக்கணும். ஸோ இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ரைஸ் அண்ட் another ஒன் இஸ் உரட் தால். ஸோ 2 பார்ட்ஸ் இஸ் ரைஸ். ஸோ 2 is 2. இங்கே ரைஸ் ஃபஸ்ட்டு இருக்குன்னா அதோடைய பார்ட்ஸை தான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும். ஓகே, அண்ட் உரட் தால் வந்து ஒன்லி 1 பார்ட்டு தான் எடுத்திருக்காங்க. ஸோ 1. ஓகே, ஃபஸ்ட்டு டோட்டல் பார்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் மீன்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இந்த 2 ரேஷியோ 2 + 1 3. ஓகே, டோட்டல் பார்ட்ஸை வந்து டினாமினேட்டரில் நம்ம ரைட் பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, ரேஷியோ இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம ரேஷியோ எழுதுனதுக்கப்புறமா டோட்டல் பார்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் அவுட் த டோட்டல் பார்ட்ஸ். ஸோ தட் மீன்ஸ் இந்த ரேஷியோவை ஆட் பண்ணும். 2 + 1 3. திஸ் மீன்ஸ் 2/3 பார்ட்ஸ் இஸ் ரைஸ். இப்போனா என்ன மீனிங் அப்படின்னா அந்த 3 பார்ட்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 3, அதில் 2 பார்ட்ஸ் வந்து என்னது ரைஸ். 1/3 மீன்ஸ் 3 பார்ட்ஸில் ஒரு பார்ட் என்னது உரட் தால். ஓகே, ஸோ இதை மாதிரி ரைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ரேஷியோனது 2, டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு, ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் வந்து ரைஸ்க்கு 2, டோட்டல் பார்ட்ஸ் 3. ஸோ 2/3 பார்ட்ஸ் இஸ் ரைஸ், 1/3 பார்ட்ஸ் இஸ் உரட் தால். ஸோ இது ரெண்டையும் சேருங்க. 2 + 1 வந்து என்னது 3/3 1. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் குவான்டிட்டிக்குள்ளதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பட் வி ஃபைண்ட் அவுட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரைஸ். ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் ரைஸ் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் உரட் தால் பார்ட்ஸ். ஸோ இதோடைய பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது எப்படி வந்து தெரியுது தானே, ரைஸோடைய ரேஷியோவில் என்ன இருக்குது, நம்பர் 2 அண்ட் டோட்டல் பார்ட்ஸ் வந்து 3. ஸோ 2/3 மல்டிப்ளை, இப்போ தான் நம்ம அதை ஃப்ராக்ஷனாக ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரேஷியோவில் வந்து ஃப்ராக்ஷனாக ரைட் பண்ணி தென் மூவ் டு த பர்சன்டேஜாக மாற்றினா என்ன பண்ணணும், அந்த ஃப்ராக்ஷன் கூட 100% மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2/3 into 100. ஸோ there is no cancellation. So you have to multiply. Okay, 2 into 100 200 divided by 3. ஸோ 3 200 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், you get the answer. Okay, 6 3s are 18. Again remainder 2 20. 6 3s are 18. Again remainder 2. So in the numerator the quotient is your quotient. Okay, QR/D. So 66 remainder 2 by the divisor 3%. So the percentage of rice equal to 66 2/3%. Okay, and the 2 parts rice இருக்குல்ல அதுக்குடைய percentage எவ்வளவு, 66 2/3%. Next we see percentage of urad dal. ஸோ இந்த உரட் தாலோடைய பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ த பார்ட்ஸ் எவ்வளவு, டோட்டல் பார்ட்ஸில் 1 ஆஃப் த பார்ட் இஸ் உரட் தால். ஸோ 1/3 இன்ட்டு பர்சன்டேஜாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் நோ கேன்சலேஷன். ஸோ இந்த நியூமரேட்டரையும் இந்த 100ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, 1 into 100 100 divided by 3. ஸோ 100 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு ஆன்சர் 33 1/3. ஓகே, 100 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 3 3s are 9 and remainder 1 0. Again 3 3s are 9. ஸோ ரிமைண்டர் 1. ஸோ 33 1/3%. புரியுதா? இந்த மாதிரி 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம ரேஷியோவில் அந்த பார்ட்ஸ் ஷேர் அந்த மாதிரிலாம் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேஷியோவில் ரைட் பண்ணிவிட்டு ரேஷியோ அந்த கொடுத்துருக்க ரேஷியோவை ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணுறது தான் டோட்டல் பார்ட்ஸ்.
ஸோ டோட்டல் பார்ட்ஸை டினாமினேட்டர் ரைட் பண்ணும். ஃபஸ்ட்டு உள்ள ரேஷியோவில் ஃபஸ்ட் நம்பர் 2. ஸோ 2/3 அதோடைய பார்ட்ஸ்க்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். அண்ட் அனதர் பார்ட்ஸ் ஆஃப் ஒரு டால் 1/3. ஸோ 1/3க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட். Example 15 is the same as for 14, but அங்கே only 2 rice and ஒரு டால் அப்படின்னு 2 ratios தான் இருந்தது. ஓகே, and here 3 இது இருக்குது. ஓகே, if rupees 250 is to be divided amongst Ravi, Raju and Rai, so that Ravi gets 2 parts and Raju 3 parts and Rai 5 parts. How much money will each get? What will it be in percentage? ஸோ அங்கே அந்த இட்லி மேக் பண்ணுறதுக்கு ரைஸும் ஒரு டாலோடைய 2 பார்ட்ஸ் கொடுத்தா அதில் நம்ம பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே 250 ருப்பீஸை 3 பாய்ஸ்க்கு வந்து டிவைட் பண்ணாங்க. த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ரவி, ராஜு, ராய். ஓகே, ஸோ ரவி கெட்ஸ் 2 பார்ட்ஸ். ரவிக்கு வந்து அந்த 250ல் 2 பார்ட்ஸ் வந்து யாரோடதுன்னா ரவி. ராஜு கெட்ஸ் 3 பார்ட்ஸ். ஓகே, ராஜு வந்து 3 பார்ட்ஸ், அந்த 250ல் 3 பார்ட்ஸ் வந்து ராஜுக்குள்ளது. ராய் 5 பார்ட்ஸ். தட் மீன்ஸ் அந்த 250ல் 5 பார்ட்ஸ் வந்து யாரோடது அப்படின்னா ராய்க்குள்ளது. ஓகே, ஸோ 2 கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்ட். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் கொடுத்துருக்கும் போது அதோடைய அமௌண்ட் என்ன? ஸோ ரவிக்கு என்ன அமௌண்ட் வந்திருக்கும், ராஜுக்கு என்ன அமௌண்ட் அண்ட் ராய்க்கு என்ன அமௌண்ட். ஸோ அந்த அதையும் பர்சன்டேஜில் நம்ம செகண்ட் கொஸ்டின். ஓகே, வாட் வில் இட் பி இன் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்லேயும் ரைட் பண்ணணும். ஓகே, the parts which the 3 boys are getting can be written in terms of ratios are. இந்த மாதிரி divided, share and parts இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ரேஷியோவில் ஃபஸ்ட் ரைட் பண்ணும். ஸோ 3 boys நேம் ரவி, ராஜு, ராய். ஸோ அவங்களுடைய ரேஷியோவை கரெக்டாக ஆர்டர் படி எழுதணும். ரவி 2 பார்ட்ஸ் அண்ட் ராஜு 3 பார்ட்ஸ், ராய் 5 பார்ட்ஸ். ஸோ 2:3:5. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ரேஷியோவை டோட்டல் பார்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் டோட்டல் பார்ட்ஸ்னால அதை ஆட் பண்ணும். இதெல்லாம் பார்ட்ஸ்னால நம்ம ஆட் பண்ணணும். டோட்டல் பார்ட்ஸ் ஈக்குவல் டு 2 + 3 + 5 ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு ரேஷியோவாக இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டுங்கிறத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். அமௌண்ட் ரிசீவ் பை ஈச், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அமௌண்ட், அந்த 250யை 3யாக டிவைட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து 3யாக டிவைட் பண்ணியிருக்காங்க, இந்த பார்ட்ஸில் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அமௌண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரவி கெட்ஸ் ஈக்குவல் டு 2. That means the first one is Ravi. Okay, 2 by total parts வந்து denominator write பண்ணும். Okay, multiply the total amount is rupees 250. So cancel பண்ணணும். 0 0 cancel. 25 2s are 50. So rupees 50. அந்த 250ல ரவியோட rupees எவ்வளோ இருக்குது, 50 rupees. Okay, ராஜு gets, next boy ராஜு. ஸோ ராஜுவோடைய அந்த பார்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னா 3. ஸோ 10ல் 3 parts. Okay, that means what, total parts 10. அதில் 2 பார்ட்ஸ் வந்து ரவி, அந்த 10 பார்ட்ஸில் 3 பார்ட்ஸ் வந்து ராஜு, 10 பார்ட்ஸில் 5 பார்ட்ஸ் வந்து ராய்க்குள்ளது. ஓகே, ஸோ 3/10 இன்ட்டு rupees 250. ஸோ 0 0 கேன்சல். 25 3s are 75. ஸோ ராஜு கெட்ஸ் rupees 75. நெக்ஸ்ட் we move to Rai gets. Okay, Rai gets equal to the 5 parts is Rai. Okay, 5/10. The total amount is 250. So 0 0 cancel. 25 5s are 125. So அந்த 3 boys உடைய amount என்னது அப்படின்னா ரவி 50 rupees, ராஜு 75 rupees and Rai 125. So இந்த 3 அமௌண்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க 250. Okay, 125. Here also 125. Okay, 125 into 125, 250 rupees. Okay, பர்சன்டேஜ்லையும் இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஃபார் ஈச். ஸோ அவங்களுடைய பார்ட்ஸ் எவ்வளவு, அந்த ஃப்ராக்ஷனை தான் ரைட் பண்ணணும். ஓகே, இங்கெல்லாம் 250 போடக்கூடாது. நம்ம பர்சன்டேஜாக மாற்றுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அவங்களுடைய நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், தட் மீன்ஸ் அந்த ரேஷியோவில் நம்ம எடுத்தோம்னா 2/10. ராஜு கெட்ஸ் 3/10, ராய் கெட்ஸ் 5/10 நம்ம எடுத்துடலாம். அமௌண்ட்டு கேட்கும்போது அமௌண்ட்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி யூ கெட் த ஆன்சர். பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 100ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 0 0 கேன்சல். ஸோ 2 × 10 20%. ஹியர் ஆல்சோ 0 0 கேன்சல். 3 × 10 30%. 5/10 into 100. ஸோ 0 0 கேன்சல். 5 × 10 50%. ஸோ இப்படி தான் ஒரு 3 பாய்ஸோ இந்த மாதிரி ஷேர் பார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவில் எழுதி டோட்டல் பார்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க அமௌண்ட்டுனா இங்கே அமௌண்ட்டை வந்து அந்த ஃப்ராக்ஷனில் எழுதி அமௌண்ட்டை மல்டிப்ளை பண்ணி போடணும். பர்சன்டேஜ்னால் அந்த ஃப்ராக்ஷன் கூட 100ஆல் மல்டிப்ளை பண்ணி யூ கெட் த ஆன்சர். ஓகே, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஸ் %. ஸோ இப்போது இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா
பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது. ஸோ இதில் ஒரு 2 ஃபார்முலாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம், அதை பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 16. A school team won 6 games this year against 4 games won last year. What is the percent increase? ஸோ ஒரு ஸ்கூல் டீம் இருக்குது, அதில் இந்த இயரில் 6 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, 4 கேம்ஸு லாஸ்ட் இயரில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், அப்போது இந்த 2 கேம்ஸோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 6 கேம்ஸில் அவங்க வான் பண்ணியிருக்கதும் 4 கேம்ஸில் லாஸ்ட் இயரில் வான் பண்ணியிருக்கிறதுலையும் வின் பண்ணியிருக்கிறதுலையும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ த இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் வின்ஸ். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு வின்னிங், 2 games winning increase ஆயிருக்கு. ஓகே, 6 minus 4, this means this year games winning. ஓகே, 4 means last year winning. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 2. ஸோ இதிலேருந்து போன லாஸ்ட் இயரில் 4 games வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன் ஸ்கூல் டீம் வின் 4 games ஃபார் லாஸ்ட் இயரில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த இயரில் 6 games வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 games வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா 2 games மீன்ஸ் 2 வின்னிங் வந்து அதிகமாக இருக்குது இந்த இயரில். ஓகே, ஸோ அதையும் ரைட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், இதுக்கு ஃபார்முலா மாதிரி இது அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100. திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஓகே, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கு என்ன ஃபார்முலா, அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100. தட் மீன்ஸ் இந்த 2 கேம்ஸ் வந்து தானே இன்க்ரீஸாக இருந்திருக்கு வின்னிங்கில். ஸோ அதை தான் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச். இதுக்கும் உள்ள வின்னிங்கோடைய டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ 2 கேம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதிகமாக. ஸோ அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் மீன்ஸ் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் வின்ஸ். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எப்படி ரைட் பண்ணால் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் வின்ஸ். ஸோ அந்த 2 கேம்ஸ் 6 வின்னிங் 4 வின்னிங் இருக்குது. அப்போது அந்த 2 வின்னிங் தான் அதிகமாக இருக்குது, 2/4. இங்கே இருக்க ஒரிஜினல் நம்பர் ஆஃப் வின்னிங்க்கு 4 போட்டிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் இயர். ஸோ இந்த ரெண்டுலேயும் கம்பேரிசன் வந்து 4 கேம்ஸ் தான் பார்க்க முடியும். இங்கே 4 கேம்ஸ்னா அங்கேயும் 4 கேம்ஸ். ஸோ ஒரிஜினல் நம்பர் ஆஃப் வின்னிங் வந்து 4 கேம்ஸ். ஓகே, இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் 50. ஸோ த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு 50. ஓகே, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு 50. This is the percentage increase or decrease as a percentage and the form adukla method. Okay, next is the number of illiterate persons in a country decreased from 150 lakhs to 100 lakhs in 10 years. What is the percentage of increase? So illiterate persons, okay, not educated person அர்த்தம், கல்வி அறிவு பெறாமல் இருப்பாங்களா அவங்க தான் illiterate people. ஸோ illiterate பர்சன்ஸ் இன் எ கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியில் அந்த சென்செக்ஸ் மாதிரி எடுக்காங்க. ஸோ 150 lakhsலேருந்து இப்போ எவ்வளோ ஆகிட்டாங்கன்னா 100 lakhs. ஓகே, ஸோ நவ் இம்ப்ரூவ்டு. ஓகே, அவங்க வந்து என்ன இருக்காங்கன்னா லிட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ ஹவு மெனிஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் இந்த 2 lakhsக்கும் இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 50 lakhs. ஓகே, 50 lakhs பீப்புள் வந்து அந்த இல்லிட்ரேட்லேருந்து லிட்ரேட்டாக மாறியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஃபார் 10 years. இந்த 10 yearsல 50 lakhs people வந்து லிட்ரேட்டாக மாறி இருக்காங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ்? ஸோ எவ்வளோ இது டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ இதை மாதிரி உள்ளதுக்கு இந்த அப்ளை பண்ணணும், இந்த பர்சன்டேஜ் இந்த ஃபார்முலா தான். ஓகே, அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100. ஸோ ஹியர் ஒரிஜினல் அமௌண்ட் ஈக்குவல் டு, ஒரிஜினல் அமௌண்ட்டுங்கிறது இங்கே என்ன மென்ஷன் பண்ணுதோ நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட் பர்சன்ஸ் இனிஷியலி. ஸோ இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய இதை வந்து தான் ஒரிஜினல் அமௌண்ட் அப்படின்னு எடுக்கிறோம். ஓகே, ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தாங்க 150 lakhs people. அப்புறமா 10 yearsக்கு அப்புறமா 100 lakhs people தான் இல்லிட்ரேட்டாக இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரிஜினல் அமௌண்ட்டாக 150 lakhsன்னு ரைட் பண்ணோம். அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் தட் மீன்ஸ் டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட் பர்சன்ஸ். ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கிறத தான் நம்ம என்ன போடுவோம் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஸோ 150 lakhs மைனஸ் 100 lakhs. ஸோ இதை ரெண்டு சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 50 lakhs. ஸோ த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ்க்கும் இதே ஃபார்முலா தான். ஓகே, அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் பை ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100. ஓகே, ஸோ அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் மீன்ஸ் அந்த 10 yearsக்குள்ளே இருக்கிற illiterate number of illiterate persons இருக்காங்களா 150 lakhs to minus 100 lakhs. இதில் உள்ள ஆன்சர் என்னது 50 பை ஒரிஜினல் அமௌண்ட் மீன்ஸ் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் illiterate people எவ்வளோ இருந்தாங்க 150. ஓகே, 150 மல்டிப்ளை 100. ஸோ
150 is 50, 350 is 150, okay. So 100 by 3. So 103 ஆல divide பண்ண என்ன வரும் answer? 33 1 by 3 percentage. So the percentage of decrease equal to 33 1 by 3 percentage. So the percentage of increase or decrease க்கு formula என்ன அப்படின்னா amount of change by original amount into 100. okay. இங்க original amountங்கிறது ஸ்டார்டிங்கில் 150 lakhs இருந்திருக்காங்க. that is the original amount. okay. இதுக்கு ரெண்டுக்குள்ள difference amount of changeனா இதுக்கு ரெண்டுக்குள்ள difference எவ்வளவு? So differenceனா subtract பண்ணணும். So 150 minus 100 50 lakhs. okay. So 50 lakhs in the numerator and the total means here the original number. Original amount means original the initial period of the number of illiterate person. So அதுக்குள்ளதை எழுதணும். So cancel பண்ணா you get the answer. okay. And next the prices related to an item or buying or selling. So இதெல்லாம் நீங்கள் previous yearல படிச்சிருக்கீங்க. Profit loss அப்படிலாம் படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? Buying and selling. The buying price of any item is known as its cost price. It is written as CP. ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லணும்? காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அதுக்கு ஷார்ட்டாக சிபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம போய் ஐ பாட் எ பென் இஸ் ஃபார் ருபீஸ் 50. ஸோ நான் ஒரு பென்னை வாங்குகிறேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, 50 rupeesக்கு வாங்குகிறேன். ஸோ த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பென் ஈக்குவல் டு 50. ஓகே, த ப்ரைஸ் அட் விச் யூ செல் இஸ் நோன் அஸ் த செல்லிங் ப்ரைஸ். இந்த பொருளை நம்ம விற்றுருவோம்ல, அதை சோல்டு பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ். ஓகே, அதோடைய ஷார்ட் ஃபார்ம் என்னதுன்னா எஸ்பி. ஓகே, ஸோ இப்படி தான் நம்மளை வந்து ஷாப்கீப்பரில் நம்மளுக்கு கடையில் இருக்கிறவங்க ஷாப்கீப்பர் வந்து இந்த தான் செய்கிறாங்க. ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல டோட்டலாக வாங்குவாங்க. நம்மக்கிட்ட விற்கும்போது ஒரு பொருளை ஒரு 10 rupeesக்கு வாங்கியிருக்காங்கன்னா நம்மக்கிட்ட அதை 15 rupeesக்கோ 12 rupeesக்கோ ஓகே அதை வந்து நம்மளை சேல்ஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்படி தான் ஷாப்கீப்பர்லாம் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள், எ டாய் பாட் ஃபார் ₹72 இஸ் சோல்ட் அட் ₹80. ஒரு ஷாப்கீப்பர் வந்து என்ன பண்ணுறாங்க? டாய் வாங்குறாங்க. சரியா? பாட்னா பைன்னு அர்த்தம், பாஸ்ட் டென்ஸ், பை ஃபார் ₹72. ஸோ சிபி பைனா என்ன? ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா சிபி. ஸோ த சிபி அமௌண்ட் இஸ் 72. சோல்டு மீன்ஸ் செல். ஓகே, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, செல்லோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது? சோல்டு. ஸோ அதை விற்றுருக்காங்க. எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா ₹80. ஓகே, 80 rupeesக்கு அதை சோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் சிபி ஈக்குவல் டு 72, எஸ்பி ஈக்குவல் டு 80. பாட் பை அப்படிலாம் வந்தால் சிபி. ஓகே, செல் சோல்டு அப்படிலாம் வந்ததுன்னா அது வந்து எஸ்பி. ஓகே, செல்லிங் ப்ரைஸோட ஷார்ட் ஃபார்ம் என்னது? எஸ்பி. ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 80. சிபினா ஒரு பொருளை வாங்குகிறோம், எஸ்பி மீன்ஸ் ஒரு பொருளை விற்கிற அமௌண்ட். ஓகே, அண்ட் the second example, a t-shirt bought for ₹120 is sold at ₹100. okay, here CP is what? bought என்னது? buy. so 120 ஒரு பொருளை வாங்கினோன்னா அதுதான் என்னது? CP. is sold at ₹100 ஒரு பொருளை விற்றோம் அப்படின்னா அதுதான் என்னது? SP. so the rupees is 100. okay, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட்டும் லாஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். let us discuss about profit and loss. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிபெண்டிங் ஆன் த சிபி அண்ட் எஸ்பி. ஒரு பொருள் ப்ராஃபிட்னா என்னென்னு தெரிந்தனா உங்களுக்கு லாபம், லாஸ்னால் நஷ்டம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னா காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இஃப் காஸ்ட் ப்ரைஸ் லெஸ் தென் எஸ்பி தென் யூ மேட் ஏ ப்ராஃபிட். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை விட லெஸ் தானாக இருந்ததுன்னா ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, புரியுதா? இப்போ இங்கே லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள், 72 rupeesக்கு வாங்கியிருக்கீங்க, சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 80 rupees. அப்போது இதுக்கு வந்து என்ன ஆயிருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின பொருளை விட விற்ற பொருளுடைய அமௌண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. ஓகே, வாங்கினதை விட அதை வந்து விற்றுருப்போம்ல, அப்போ தான் அமௌண்ட்டு கூட இருந்தால் தானே நம்மளுக்கு ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ இதோடைய ப்ராஃபிட் என்ன? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும். ஸோ த ஹையஸ்ட் அமௌண்ட் இஸ் எஸ்பி. ஓகே, எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ எஸ்பி மைனஸ் சிபி 80 minus 72 8 rupees உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ சிபி வந்து எஸ்பி விட லெஸ் தெனாக இருக்கணும். ஸோ ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னது? எஸ்பி மைனஸ் சிபி. அந்த ஒரு பொருளுடைய விற்ற விலை அதிகமாக இருந்தால் தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு பொருள் வாங்கின விலை அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நஷ்டம் தான் ஆகும். ஓகே, இஃப் சிபி கிரேட்டர் தென் எஸ்பி தென் யூ ஹாவ் லாஸ். ஸோ அந்த நம்ம ஒரு பொருளை 10 rupeesக்கு வாங்கி விற்கும் போது 8 rupeesக்கு தான் விற்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு நஷ்டம் ஆயிரும். ஓகே, லாஸ் ஆயிடுவோம். ஸோ அந்த
அந்த பொருளை வாங்குறது என்னது 10 rupees. ஸோ சிபி இஸ் கிரேட்டர் தேன் எஸ்பி. அந்த பொருளை 8 rupeesக்கு தான் விற்றுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், நஷ்டமாயிரும். ஓகே, தட் மீன்ஸ் அந்த ஒரு பொருளை 8 rupeesக்கு தான் வாங்கினதுலேருந்து கம்மியான விலைக்கு தான் விற்றுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆயிரும். ஸோ சிபி மைனஸ் எஸ்பி, திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகே, if CP is equal to SP, then you are in a no profit no loss. இதில் வந்து சிபியும் எஸ்பி, இப்போ ஒரு பொருளை 10 rupeesக்கு வாங்கி 10 rupeesக்கே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் ப்ராஃபிட்டும் இருக்காது, லாஸும் இருக்காது. ஓகே, வாங்கின அமௌண்ட்டுக்கே விற்றுருக்கோம் அப்படின்னா there is no profit, there is no loss. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எஸ்பி அமௌண்ட், ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இதில் வந்து எது கிரேட்டராக இருக்குது, சிபியா எஸ்பியா? எஸ், சிபி அதிகமாக கிரேட்டராக இருந்தால் யூ மேட் இட் லாஸ். ஓகே, த ஷாப்கீப்பர் மேட் இட் லாஸ். இஃப் த எஸ்பி இஸ் கிரேட்டர் யூ மேட் இட் ப்ராஃபிட். ஓகே, எஸ்பி வந்து அமௌண்ட் கிரேட்டராக இருந்தது, சிபியை விட எஸ்பி அமௌண்ட் கிரேட்டராக இருந்தால் ப்ராஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு. சிபி அமௌண்ட் வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்னா லாஸ் ஆயிரும். ஓகே, நஷ்டமாயிரும். And move to the next sum. Example sum. A cycle bought for rupees 800 is sold for rupees 950. So bought na enna sonna CP equal to rupees 800. Sold means sell. Okay, that means SP equal to rupees 940. So இதில் எது கிரேட்டராக இருக்குது, this value or this value? Yes, SP is greater. Okay, SP தான் எப்படி இருக்குது, greater. So SP is more than CP. SP வந்து CPயை விட கிரேட்டராக இருக்குது. ஓகே, மோர் தானாக இருக்குது. ஸோ SP கிரேட்டராக இருந்தால் யூ மேட் இட் ப்ராஃபிட் சொன்னோன்னா, CP வந்து கிரேட்டராக இருந்தால் யூ மேட் இட் லாஸ். ஸோ SP தான் கிரேட்டராக இருக்கீங்க. ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு SP மைனஸ் சிபி. இந்த அமௌண்ட்லேருந்து தான் இதை நம்ம சப்ராக்ட் பண்ண முடியும். ஒன்று ஃபார்முலாவை நீங்கள் நல்லா பைகாட் பண்ணணும், இல்லைனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். SP வந்து கிரேட்டராக இருந்தால் ப்ராஃபிட், சிபி கிரேட்டராக இருந்தால் லாஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ எஸ்பி மைனஸ் சிபி இந்த ஃபார்முலாவையும் நல்லா பைகாட் பண்ணிக்கணும். எஸ்பி மைனஸ் சிபி, எஸ்பி அமௌண்ட் rupees 940 மைனஸ் rupees 800 ஃபார் சிபி. ஓகே, சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், ஆன்சர் 140. 0 minus 0 0, 4 minus 0 4, 9 minus 8 1. ஸோ rupees 140. ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலேருந்து இந்த 2 ஃபார்முலாஸை கொண்டு வந்துடலாம். எஸ்பி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, சிபி கொடுத்துருக்காங்க. எஸ்பியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எஸ்பி. ஓகே, இந்த எஸ்பியை அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே மைனஸ் சிபி டிரான்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும், ப்ளஸ் சிபி. அதை தான் இப்படி ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை எப்படி ரைட் பண்ணுன்னா, ப்ராஃபிட் இந்த மைனஸ் சிபியை அந்த சைட் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது சி ப்ளஸ் சிபி, தட் மீன்ஸ் எஸ்பி. அதை தான் இப்படி ரைட் பண்ணியிருக்கேன். எஸ்பி ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகே, சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த சிபியை இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம் சிபி. ஸோ இந்த ப்ராஃபிட்டை ரைட் ஹேண்ட் சைடுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம் எஸ்பி. இங்கே ப்ராஃபிட்டுங்கன்னா இங்கே வரும்போது என்ன மைனஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவில் வந்து இந்த 2 ஃபார்முலாவை நீங்களே கொண்டு வந்துடலாம். ஓகே, லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஓகே, ஸோ சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா லாஸ் கொடுத்துருப்பாங்க, எஸ்பி கொடுத்துருப்பாங்க. சிபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு என்ன பண்ணணும், லாஸ். ஓகே, இந்த சிபியை இந்த சைடே வச்சுக்கோங்க. ஓகே, தட் மீன்ஸ் சிபியை லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைட்லேயே வச்சுருக்கோம். ஸோ இந்த எஸ்பி மூவ் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ப்ளஸ் எஸ்பி, அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். சிபி ஈக்குவல் டு லாஸ் ப்ளஸ் எஸ்பி. அண்ட் எஸ்பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எஸ்பியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி, இதை இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸ் லாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸை வந்து நல்லா பைஹார்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு சம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அஸ் எ பர்சன்டேஜ். ப்ராஃபிட்டை லாஸை பர்சன்டேஜாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜை தான் இப்படி எழுதியிருக்காங்க. ப்ராஃபிட் பர்சன்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. லாஸ் பர்சன்ட் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பை சிபி இன்ட்டு 100. இந்த 2 ஃபார்முலாஸ் அப்ளை ஆகும்போது பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 18. The cost of a flower wash is rupees 120 if the shopkeeper sell it at a loss of 10%. Find the price of which it is sold. ஸோ ஒரு ஃப்ளவர் வாஷோடைய காஸ்ட் மீன்ஸ் இங்கே சம்டைம்ஸ் பாட்டுன்னு கொடுக்காம காஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. தட் மீன்ஸ் சிபின்னு அர்த்தம். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ 120.
ஸோ அவருடைய லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோனா 10%, நாட் அ லாஸ், இட் இஸ் அ லாஸ் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ லாஸ் பர்சன்டேஜ் 10%. ஃபைண்ட் தி ப்ரைஸ் ஆஃப் விச் இட் இஸ் சோல்டு. ஸோ செல்லிங் ப்ரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இட் இஸ் கிவன், the given is what, CP equal to rupees 120. லாஸ் பர்சன்ட்டை தான், லாஸ்னா லாஸ் பர்சன்ட். ஓகே, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்னா அது தட் இஸ் அ லாஸ் பர்சன்ட். ஓகே, லாஸ் பர்சன்ட் ஈக்குவல் டு 100%. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லாஸ் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லாஸ் இஸ் 10% ஆஃப் த சிபி. ஸோ இந்த 120ல் 10% லாஸ்ங்கிறது லிசன், காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 120, 120ல் 10% லாஸ். ஓகே, அந்த ஃப்ளவர் வாஷை வாங்கியிருக்கல. ஸோ 10% ஆஃப் rupees 120. ஸோ 10% மீன்ஸ் 10/100 இன்ட்டு, இதில் எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸை தான் அப்ளை பண்ணணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, rupees 120. ஸோ 10 10s are 100, so 0 0 cancel, the rupees 12. Okay, so the loss is rupees 12. That is a percentage. Okay, இது வந்து amount. ஸோ அந்த 120ல் 12 rupees வந்து லாஸ் ஆகிருக்கு. ஓகே, அந்த பொருளை வந்து அவர் விற்றதுனால, ஓகே, ஒரு பொருளை 120 rupeesக்கு வாங்கி 10%க்கு லாஸில் தான் விற்றுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நஷ்டம் எவ்வளோ இருக்குன்னா 12 rupees வந்து நஷ்டமாயிருக்கு. ஓகே, அண்ட் எஸ்பி ஈக்குவல் டு, இப்போ ஃபைனலி வி ஃபைண்ட் அவுட் த செல்லிங் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கு, செல்லிங் ப்ரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ்க்கு இதெல்லாம் வேணும், இந்த ஃபார்முலா பார்த்தோம். ஓகே, லாஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஸோ இந்த எஸ்பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க, எஸ்பி. இந்த லாஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் லாஸ்னு வரும், சிபி மைனஸ் லாஸ். தட் மீன்ஸ் rupees, this cost price is 120 minus the loss amount is rupees 12. ஸோ இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணால் 108. ஸோ 120 rupeesக்கு அவர் ஒரு பொருளை வாங்கி, ஃப்ளவர் வாஷை வாங்கி 108க்கு தான் விற்றுருக்காரு. ஸோ அதனால தான் அவருக்கு லாஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அந்த சிபி அமௌண்ட் கிரேட்டராக இருந்தாலே சொன்னேன் லாஸாக இருக்கும்ட்டு. ஓகே, அண்ட் எக்ஸாம்பிள் 19, selling price of a toy car is rupees 540. If the profit made by shopkeeper is 20%, what is the cost price of this car? ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு பொருளை, அந்த டாய் கார், ஓகே, பொம்மை காரை வந்து விற்றுருக்கும் போது அதோட அமௌண்ட் என்னது 540. ஸோ இந்த 540க்கு அந்த காரை வந்து அவர் சேல்ஸ் பண்ணுறனால, ஓகே, செல்லிங் ப்ரைஸ் அதை நல்லா விற்றுருக்கிறதுனால என்ன ஆகும், 20% அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்போது அவருடைய காஸ்ட் ப்ரைஸ், அந்த டாய் காரோடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ த கிவன் இஸ் எஸ்பி ஈக்குவல் டு rupees 540, ப்ராஃபிட் ஈக்குவல் டு 20%, நாட் அ அமௌண்ட்டு. ப்ராஃபிட் வந்து அமௌண்ட்லேருந்து கொடுப்பாங்க, பட் பர்சன்டேஜில் இருப்பேன், இட் இஸ் அ ப்ராஃபிட் பர்சன்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் இஸ் 20% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ், பட் வி டோன்ட் நோ அபவுட் த காஸ்ட் ப்ரைஸ். அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இங்கே கொடுத்துருக்கிறது 540ங்கிறது செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ ஒரு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் 20% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். ஸோ 20% ஆஃப் அ காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியுமா, தெரியாது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே ரைட் பண்ணியிருக்கேன், ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. ஸோ 20%. ஓகே, நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதிலேருந்து செல்லிங் ப்ரைஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். செல்லிங் ப்ரைஸை கீப் த செல்லிங் ப்ரைஸ் இன் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இதை மூவ் பண்ணுங்கள், மைனஸ் சிபியை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், ப்ளஸ் சிபி ஆகும். ஓகே, ஸோ த எஸ்பி இஸ் ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகே, சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ த சிபி அமௌண்ட் இஸ் 540 இஸ் ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் the profit is what, 20% of CP. Okay, profit percentage தான், profit வந்து எவ்வளவு 20% of CP. so 20% எப்படி ரைட் பண்ணுவோம், 20/100 into CP. so 20, 1 is 20, 25 is 100. so CP plus 1/5 CP. okay, into CP. ஸோ இந்த 2 டேர்ம்ஸில் இது ஒரு டேர்ம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு டேர்ம். ஸோ இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குன்னா சிபி காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துருவோம். ஓகே, டேக் சிபிஎஸ் காமன். எடுத்த உடனே இங்கே என்ன இருக்கும், சிபியை வெளியே எடுத்தோன்னா இங்கே 1. ஓகே, 1. ஓகே, அண்ட் ப்ளஸ் ஹியர் 1/5 இருக்கும். இந்த டேர்மில் 1/5 சிபியை வெளியே எடுத்திருக்கோம். ஓகே, 1/5. ஸோ இது இங்கே வந்து டினாமினேட்டர், தட் இஸ் நோ டினாமினேட்டர். அப்போ என்ன பண்ணுவோம், டோட்டலாக 5ன்னு ரைட் பண்ணுவோம். ஸோ 1/5 is 5 + 1. ஓகே, நம்ம எல்லாமே ஃப்ராக்ஷனில் படிச்சிருக்கோம், 6/5. ஸோ அதுதான் ரைட் பண்ணுவோம், 6/5 இன்ட்டு சிபி. தட் மீன்ஸ் சிபி இங்கே இப்படி ப்ராக்கெட் போட்டால் என்ன மீனிங், மல்டிப்ளைன்னு அர்த்தம், 6/5 சிபி.
ஸோ 540 equal to 6 by 5 CP. ஸோ இப்போ நம்மளுக்கு சிபி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். கீப் த சிபி இன் ரைட் ஹேண்ட் சைட். இந்த 6 by 5 இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும் 5 by 6 அப்படின்ட்டு. ஸோ 6 டேபிளால் இதை கேன்சல் பண்ணுவோம். 6 9s are 54. ஓகே, ஹியர் 0. ஓகே, ஸோ 90 into 5 450. ஓகே, 450 is the CP amount. The SP amount is 540. CP amount is 450. SP increase இருந்ததுன்னா லார்ஜ் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு வரும். ஓகே, இந்த மெத்தட் 2 இதே சம்மன் இங்கே மெத்தட் 2 ஃபாலோ பண்ணலாம். ஓகே, மெத்தட் 2 ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட், 20% ப்ராஃபிட் வில் மீன் இஃப் சிபி இஸ் rupees 100. அந்த 20% ப்ராஃபிட்ங்கிறது சிபி எப்படி இருந்திருக்கும்னா 100 rupees. ஓகே, நம்மளுக்கு சிபியை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்மளாம் அசியூம் பண்ணுறோம் ஒரு 100 rupeesக்கு ப்ராஃபிட் வந்து 20%. அப்போது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ₹20. ஓகே, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ₹20. இது எப்படி 20 வந்ததுன்னு பாருங்கள். 20%, தட் மீன்ஸ் 20 by 100. சிபி அமௌண்ட்டு என்னென்னு எடுத்திருக்கோம் 100. ஸோ அந்த 100 கேன்சல். So the profit is ₹20. Okay, SP க்கு ஃபார்முலா என்னது, CP plus profit. CP ஓட அமௌண்ட் எவ்வளவு 100, profit 20. So 120. So 100 rupeesக்கு ஓகே இந்த CP 100 இருக்கும்போது SP எவ்வளோ இருக்குது 120. பட் நம்ம சம்மில் என்ன இருக்குது 120. when SP is 120 then CP is 100. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னது, SP வந்து 540 இருந்ததுன்னா சிபி என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு, ஓகே புரியுதா மேம், 100ன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, 100 rupeesக்கு 20% ப்ராஃபிட். ஸோ 20 rupees தான் ப்ராஃபிட். ஓகே, ஸோ SP எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சிபி ப்ளஸ் ப்ராஃபிட். இந்த சிபி அமௌண்ட்டையும் ப்ராஃபிட்டையும் நம்ம ஆட் பண்ணுறது 120. ஸோ 100 rupees சிபி 100 இருந்தால் ஓகே SP 120 இருக்கும்போது சிபி 100. அப்போது SP 540 இருந்ததுன்னா சிபி என்னது அப்படி தான் கொஸ்டின். ஓகே, ஸோ சிபி ஈக்குவல் டு இந்த அமௌண்ட் எப்படி வந்ததுன்னு பாருங்கள். இதை நம்ம ரேஷியோவில் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இங்கெல்லாம் ஒரே குவான்டிட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சிபி 100 பட் we don't know about this CP. ஓகே, ஸோ 100 CPயாக இருக்கும்போது SP எவ்வளோ இருக்குது 120. ஸோ SP 540 இருக்கும்போது இந்த சிபியோடைய அமௌண்ட் என்ன அதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே 2 இது இருக்கா. ஸோ இதை எப்படி ரைட் பண்ணுவோம் 120 by 540. இப்படி தானே இந்த ரேஷியோவை எப்படி எழுதுவோம் 120 by 540. இங்கே 100 by இந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதை சிபினே வச்சுப்போம். ஓகே, 100 by CP. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 into 540 ஈக்குவல் டு சிபி இன்ட்டு 120. ஓகே, சிபி இன்ட்டு 120. ஸோ சிபி ஈக்குவல் டு, ஸோ சிபி இங்கே வச்சுருக்கோம் 120 டினாமினேட்டில் கொண்டு வந்துடும். ஸோ 0 கேன்சல். ஓகே, இதை கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிள் ஆனால் என்ன வரும் 4. திஸ் 3 டேபிள் 4. ஓகே, ஸோ 1 3 is 3 16. சாரி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறோம். ஓகே, 4 3s are 12 and 18 3s are 54 and 0 cancel. இந்த 4ஆல் இந்த 100 கேன்சல் பண்ணோம். ஸோ 25 into 18 450. ஓகே, இது நிறைய டைப்பில் கேன்சல் பண்ணலாம். 6 டேபிளில் கூட பண்ணலாம். 2 இங்கே வந்து 90. ஸோ எப்படினாலும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஸோ 450. ஸோ இந்த 2 மெத்தட் இருக்குது. அதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நீங்கள் இந்த ஃப்ராக்ஷன் இந்த ரேஷியோலேயே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள் 100க்கு 120 இருக்குது. ஓகே, சிபி 100 இருந்ததுன்னா SP 120. ஸோ இதுக்குள்ள இதை பாருங்கள். ஓகே, ஸோ 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. அண்ட் கேன்சல் வேணாம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இங்கே 10 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ 2 டேபிளாலுங்கும் போது என்ன வரும் 5, இங்கே 6 வரும். ஓகே, 5:6ங்கிற இதில் ரேஷியோவில் இருக்குது. அப்போது இந்த டேபிளில் இந்த 54 மட்டும் எடுங்க. ஸோ எந்த நம்பர் வந்து 54ல் வரும். ஓகே, ஸோ இங்கே 5:6ங்கிற மெத்தடில் இருக்குது. ஸோ இங்கே 6 2 6 தான் 12. ஸோ இங்கே எந்த நம்பரை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 54 வரும். எஸ், 9 6 54. ஓகே, ஸோ இங்கே எப்படி இருந்தது 5ஆக இருந்தது. ஓகே, 2 டேபிளால் கேன்சல் பண்ணணும். இந்த 10ங்கிறது 5. ஸோ இங்கே என்ன தான் இருக்கணும் 5ஆல் இருக்கணும். ஸோ எந்த நம்பரை வந்து இப்போ இங்கே 9ஆல் தானே பண்ணோம் 9 6 ஓகே, ஸோ அந்த 9 5 வந்து 45. ஸோ 450. இப்படி கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, எக்ஸசைஸ் 8.3. Tell what is the profit or loss in the following transactions. Also find profit percent or loss percent in each case.
ஸோ இங்கே நம்ம ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா 2 ஃபார்முலாஸ் சொல்லி கொடுத்தேன் ஓகே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100 லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் பை லாஸ் சிபி இன்ட்டு 100 அப்படின்னு 2 ஃபார்முலாஸ் படித்தோம் ஸோ த கார்டனிங் ஷேர்ஸ் bought for rupees 250 and sold for rupees 325 ஸோ இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் பாட்னா என்னது சிபி sold means எஸ்பி ஸோ எந்த அமௌண்ட்டு கிரேட்டராக இருக்குது எஸ் சிபி எஸ்பி அமௌண்ட்டு தான் கிரேட்டராக இருக்குது ஸோ எஸ்பி கிரேட்டராக இருந்தால் it is a profit okay so CP equal to 250 SP equal to 325 so SP is greater than CP SP வந்து greater amount இருந்தனா you made it a profit okay profit க்கு formula என்னது SP minus CP so 325 minus 250 the answer is 75 rupees we find out the profit percentage okay profit percentage க்கு என்ன formula profit by CP into 100 profit எவ்வளோ கிடைச்சது நம்மளுக்கு 75 CP உடைய amount என்னது 250 into 100 okay so here 0 0 cancel okay and 25 3s are 75 3 into 10 30% so the required profit equal to 75 and the profit percentage equal to 30% okay two questions நீங்க find out பண்ணணும் profit loss ஆவது find out பண்ணணும் and ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே அண்ட் பி அண்ட் சி சம் ஹோம்ஒர்க் அண்ட் எக்ஸசைஸ் 8.2ல 10th சம் ஆல்சோ ஹோம்ஒர்க் ஓகே ஸோ எ ஸ்கர்ட் பாட் ஃபார் rupees 250 and sold at rupees 150 okay ஒரு ஸ்கர்ட்டை பாட்னா என்னது சிபி அமௌண்ட் இஸ் 250 sold at rupees 150 sold என்னது எஸ்பி selling price okay is equal to rupees 150 so இதில் எது greater value இருக்குது CP SP yes CP value is greater CP value greater இருந்தால் you find out a loss okay SP amount greater இருந்தால் you find out profit and profit percentage CP greater இருந்தால் loss find out பண்ணணும் and loss percentage find out பண்ணணும் okay so CP is greater than SP so CP greater இருந்தால் என்ன பண்ணணும் லாஸ்க்கு ஃபார்முலா என்னது CP minus SP so CP 250 SP is 150 so 0 5 minus 5 0 2 minus 1 1 so the loss is rupees 100 and next we find out the loss percentage so loss percent equal to loss by CP into 100 this is a formula okay loss என்னது 100 by CP amount 250 into 100 so 0 0 cancel 25 4s are 100 so 4 into 10 40 so 40% so loss equal to rupees 100 and loss percentage equal to 40% student this is your homework exercise 8.2 la 10th sum page number 165 okay and page number 171 exercise 8.3 the first sum B and C this is your homework on today thank you